ஆரம்ப காலத்தில் விஜயகாந்தோடு மிக நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பை பெற்றவர் நீங்கள். இன்றைக்கி விஜயகாந்தனுடைய குடும்பத்தினரோடு உங்களுடைய நட்பு எந்த அளவுக்கு இருக்குது? விஜயகாந்த் சார் எப்படி நான் வச்சுருந்தனோ அதே மாதிரி அந்த குடும்பத்தின் மேலும் எனக்கு பெரிய மரியாதையும் பற்றும் உண்டு. சமயத்தில் கூட என்னுடைய மகளுடைய திருமணத்திற்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்தாங்க, சுதீஷ் வந்தாங்க. அந்த அளவுக்கு தொடர்ந்து அந்த ஒரு விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் சினிமா மட்டும் இல்லாமல் அரசியல்லேயும் மிகப்பெரிய சாதனைகளை பண்ணவர். எந்த காலகட்டத்திலாவது சிவா அரசியலுக்கு என் கூட வந்துருங்க அப்படின்னு அழைச்சிருக்காரு? அவர் அழைக்கலை, நானும் செல்வமணி எல்லாம் போய் கேட்டோம், தனித்தனியாக கேட்டோம். நாங்கள் கட்சி ஆரம்பித்து எப்படி வரணுன்ட்டு அவர் ஒரே வார்த்தை சொன்னார், உங்கள் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன். இன்னொன்று கொச்சையாக சொன்னார், இந்த சினிமாக்காரங்களாம் பின்னாடி வருவாங்க, என் கட்சியை வளர்ப்பாங்கலாம், நான் கட்சியை ஆரம்பிக்கல, என்னையும் மக்களையும் நம்பி ஆரம்பிச்சிருக்கேன் அரசியலை. எங்கோடு இருக்கிறேன்னு சொல்லி உனக்கு 4 வாய்ப்பு கெட்டு போகும், அதெல்லாம் நீ செய்யாத. நான் இது சினிமா போதுன்னு முடிவு எடுத்துகிட்டு அடுத்த வேலைக்கு வந்திருக்கேன், நீ சினிமா போதுன்னு முடிவு எடுத்துகிட்டு அப்புறம் இங்கே வா, ரெண்டையும் செய்ய முடியாதுன்ட்டார். அந்த மாதிரி தான் நெருங்கிய நண்பர்கள் கேட்ட போதெல்லாம் அவர் சினிமாவிலேருந்து யார் கேட்ட போதும் அவர் என்கரேஜே பண்ணல, எல்லாரையுமே வராதிங்கன்னே சொல்லிட்டார். ஏன்னா அவர் ஒரு சினிமா கும்பலாக கூட்டிகிட்டு உள்ளே வரான்ற இமேஜ் அவர் கொடுத்துக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் சோலோவோ விஜயகாந்த்